சாட்டர்டே ஈவினிங் எப்பவும் சாயந்தரம் ஆச்சு அப்படின்னாலே முதல் வேலை வாசலை தெளித்து கோலம் போடுறது தான். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் ஒரு கோலம் போட்டு கலர் கொடுத்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என் அப்பா டெய்லி லேட்டாக தான் வருவார். வெயில் அதிகமாக இருக்கனால அவருக்கு லெமன் ஜூஸ் போட்டு எப்பவும் வைப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா அப்பா வரும்போது எடுத்து கொடுக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்த வடை தான். அதுக்காக மதியமே உளுந்து ஊற வச்சுட்டேன். பட் என்ன அப்படின்னா ரெடி பண்ணிட்டேன். உளுந்த வடையாக வரல, உளுந்தம் போண்டாவாக வந்துருச்சு. நல்லா தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு கூட அந்த சாம்பாரில் தொட்டு சாப்பிடும்போது. எப்போவும் உளுந்த வடை செய்யும்போது லைட்டாக கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்ப்போம் இல்லைங்களா? லாஸ்ட் டைம் தங்கச்சி வடை செஞ்சா அது வெடிச்சிருச்சு, எண்ணெயில் போட்டதும் அவள் மேலெல்லாம் தெளிச்சிருச்சு. அதனால் நான் அந்த வாட்டி பச்சரிசி மாவு சேர்க்கலை. உளுந்த மாவில் உளுந்த பருப்பு ஊற வைக்கும்போதே லைட்டாக கொஞ்சோண்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அரிசியும் சேர்த்து அரைச்சனால. பட் நான் கொஞ்சம் தானே போட்டேன், அதனால் சூப்பராக வடை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வடை நல்லா வந்துருச்சு.